ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக மாட்டுது. அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே போல் ப்ராப்பரான மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த வியூஸும், சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருவாங்க. ஸோ அதை பற்றியுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். அதே போல் நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அதுவுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேங்க. நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கூகுள்ல போயிடுங்க. ஓகேங்களா? கூகுள்ல போயிட்டு டெஸ்க்டாப் மோட வந்து முதல்ல ஆன் பண்ணுங்க. ஏன்னா முக்கியமா பண்ண வேண்டியது நீங்க அத தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டெஸ்க்டாப் மோட் வந்து பண்ணணும் அப்படின்னா, நீங்க குரோம்ல மேல ஒரு 3 புள்ளி இருக்கும். அந்த 3 புள்ளி தொட்டீங்க அப்படின்னா, அங்க உங்களுக்கு கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, டெஸ்க்டாப் சைட்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த டெஸ்க்டாப் சைட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஆன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இப்படி தாங்க ஷோ ஆகும். ஒய்டி ஸ்டுடியோன்னு போட்டு சர்ச் பண்ணீங்க. ஓகேங்களா? சர்ச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு யூடியூப்னு வருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த யூடியூபே நீங்க டச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்க என்னென்ன மெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க எந்த மெயில்ல யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களோ, அந்த மெயில் குடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ லாகின் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய யூடியூப்லுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். ஸோ நிறைய நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க. யூடியூப வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்டி ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தனி ஆப் இருக்கு. அந்த ஒய்டி ஸ்டுடியோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம குரோம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ லாகின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க உங்களுடைய யூடியூப் சேனலுடைய இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம இன்டர்ஃபேஸ்க்கு வந்தாச்சு. இதில தான் நீங்க என்ன பண்ணணும், யூடியூப் சேனலுடைய வீடியோ நீங்க அப்லோட் பண்றதா இருந்தா, இதில தாங்க நீங்க போயிட்டு பண்ணணுமே. ஓகேங்களா? யூடியூப் ஆப்ல போயிட்டு தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. ஸோ அப்படி பண்ணக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய யூடியூப் சேனல் வீடியோ வந்து யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல ஷேர் ஆகாது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராது. உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இப்ப நான் சொல்ற மெத்தட்ல நீங்க யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ அப்லோட் பண்றது மூலியமா, உங்களுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா எல்லாருக்குமே ரீச் ஆகுங்க. நீங்க சூப்பரான கன்டென்ட் கரெக்ட்டா நான் சொல்ற மாரி பண்ணா, கண்டிப்பா உங்களோட யூடியூப் சேனல் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து நிக்குங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்டி ஸ்டுடியோல உங்களுக்கு மேல கிரியேட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிரியேட்ட நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்லோட் வீடியோஸ்னு ஒண்ணு இருக்குங்க. ஸோ அப்ப அந்த அப்லோட் வீடியோஸ நீங்க டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு செலக்ட் ஃபைல்ஸ்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த செலக்ட் ஃபைல்ஸ நீங்க தொட்டீங்க அப்படின்னா, மீடியான்னு ஒண்ணு வரும். ஸோ அந்த மீடியாவ டச் பண்ணி நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப கேலரிக்குள்ள நீங்க ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்ப அந்த வீடியோவ நீங்க என்ன பண்ணணும்னா, இதில சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக இப்ப இந்த வீடியோ மேக் பண்றேன் இல்லையா? இந்த வீடியோ தான் இப்ப நான் அப்லோட் பண்ண போறேன். இந்த வீடியோக்காக தான் நான் என்ன பண்ண போறேன், தம்ப்நெயில்ல இருந்து டிஸ்கிரிப்ஷனு, கீவேர்ட்ஸு, டேக்ஸு எல்லாமே ஆட் பண்ணி லைவா உங்களுக்கு ஷோ பண்ண போறேங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. இதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சிட்டோமா? இப்போ என்ன பண்ணோம், வீடியோ அப்லோட் ஆகுது. ஓகேங்களா? அந்த வீடியோ நான் டச் பண்ண உடனே இப்போ பாருங்க, மேல டைட்டில் காமிக்குது, டிஸ்கிரிப்ஷன் வந்து காமிக்குது. ஸோ இந்த மாரி பக்கத்துல உங்களுக்கு வீடியோ அப்லோடிங்னு சொல்லிட்டு காமிக்கும். இது வீடியோ அப்லோட் ஆகுற வரைக்கும் நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, மேல ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸோ மேல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டைட்டில்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டைட்டில் என்ன பண்றீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிறத அத வந்து டெலீட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ அத டெலீட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், இப்போ நீங்க எந்த கன்டென்ட் போட போறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். எந்த சம்மந்தமான கன்டென்ட்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னென்ன கன்டென்ட் போறேன்னா, இப்போதைக்கு நான் என்ன பண்ணேன், YouTubeல எப்படி வந்து மிகச் சரியான முறையில நீங்க வந்து வீடியோவ அப்லோட் பண்ணலாம். ஸோ நான் பண்ண தப்ப நீங்க வந்து பண்ணக்கூடாது. ஸோ அததான் இந்த வீடியோ நீங்க என்ன கன்டென்ட் போடுறீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு டைட்டில் நீங்க என்ன வைக்கணுமோ, அந்த டைட்டில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அங்க நோட் பண்ணிக்கங்க. ஸோ அங்க ரைட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த டைட்டில பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வேர்ட்ஸு 60 லெட்டருக்குள்ளே இருக்கிற மாரி வந்து பார்த்துக்கங்க. ஏன்னா நம்ம வேர்ட்ஸ் 100 வைக்கிறோம், 80 வைக்கிறோம், 90 வைக்கிறோம். அது எப்பனா ஒரு டைம் வச்சா பரவால்ல. ஆனா எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே 100, 90லாம் வைக்காதீங்க. ஏன்னா யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து அந்த சிஸ்டத்த படி அவங்க ஆர்கனைஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ சர்ச் பண்ணிட்டு எது வந்து ஷார்ட்டான கன்டென்ட்ல எது அழகா வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு மேக்ஸிமம் லெட்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு 60, 70க்குள்ளே நீங்க முடிச்சுக்கங்க. ஓகேங்களா? எப்பயாச்சும் ஒரு டைம் நீங்க என்ன பண்ணலாம், 100 கூட வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு 100 இல்ல 90 கிட்ட நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் சரியான முறை வீடியோ அப்லோட் செய்வது எப்படி? நான் பண்ண தவற இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேங்களா? ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டேன். ஸோ அப்போ டைட்டில் நம்மளுக்கு ப்ராப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனுங்க. ஓகேங்களா? இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இன் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போடணுங்க. எதுக்காக இத நம்ம போடுறோம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ எதுக்காக நம்ம மேக் பண்றோம்? அதான் இன் திஸ் வீடியோ. அப்ப இன் திஸ் வீடியோல நான் என்ன பண்ண போறேன்? யூடியூப் சேனல்ல எப்படி சரியான முறையில வீடியோ அப்லோட் பண்றது? ஃபுல் டீட்டெயில்ஸ் இன் தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லப் போறேன். நீங்க இத ரைட் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க மேல டைட்டில்ல என்ன ரைட் பண்ணியிருக்கீங்களோ, அதையே தூக்கி கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன் திஸ் வீடியோன்னு போட்டு அது கீழ நீங்க டைப் பண்ணீங்க. இப்ப நான் பண்றேன் பாருங்க. இன் திஸ் வீடியோ அப்படின்னு போடுறேன்னா, ஸோ போட்டு ஒரு கமா ஒண்ணு போட்டுக்கிறேன். கமா அதாவது ஏரோ மார்க் பண்ணி போட்டுட்டு மைனஸ் சிம்பலு. மேல இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி கூட கீழ எழுதலாம். இல்ல நான் ஜெனரலா நான் எழுதுறேன் அப்படின்னாலும் நீ எழுதிக்கலாம். ஓகே. அதாவது மேல இருக்கிற டைட்டிலுக்கும், நீங்க சொல்ல வர விஷயத்துக்கும், இங்க கீழ ரைட் பண்றதுக்கும்
கிட்டத்தட்ட சேமா இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இன் திஸ் வீடியோல நம்ம என்ன சொல்ல வரோம், என்ன சொல்ல போறோம், என்ன சொல்லி இருக்கிறோம். ஸோ அத தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இன் திஸ் வீடியோன்னு போட்டுட்டு டைட்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க. யூடியூபில் சரியான முறையில் நீங்களும் வீடியோ அப்லோட் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டைப் பண்றேன் பாருங்க. ஸோ அந்த யூடியூப் மில்லுன்னு எழுதிட்டேன். அது வந்து இல்லுன்னு மாத்திக்கங்க. ஓகேங்களா? ஸோ எடிட்டிங்ல நான் அத மறந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இத நான் என்ன பண்றேன்னா, அப்லோட் செய்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடலாம். இதெல்லாம் போட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தபடியா இத எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணுங்க. அதேபோல நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த கீவேர்ட்ஸ் ஒண்ணு ஆட் பண்ண வேண்டியிருக்குது. ஹேஷ்டேக் போட்டு ஆட் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ வீடியோ அப்லோட் பண்றது ஈஸி தான். ஆனா, அத அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நெறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க பண்ணா மட்டும் தான் உங்களுடைய யூடியூப் சேனல் குரோத் ஆகுங்க. என்னைக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜெனரல் கன்டென்ட் நீங்க போடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது ஒரு நாள்னா ஒரு நாள் கண்டிப்பா வியூஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஏத்தி குடுக்குங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்ப நான் போடுற இந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஜெனரல் கன்டென்ட் தான். அப்ப கண்டிப்பா எனக்கு வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்குனாலும் இந்த சேனல்ல இருக்க போகுது வீடியோ. அப்ப என்னைக்காவது கண்டிப்பா இந்த வீடியோ பார்ப்பாங்க. கண்டிப்பா வியூஸ் வந்து போகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ அப்ப இன் திஸ் வீடியோன்னு போட்டு அந்த டைட்டில்ல எழுதிட்டேன். அப்ப கீழ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு ஹேஷ்டேக்ன்னு போட்டு ஃபர்ஸ்ட்டு உங்க சேனலுடைய நேம் வந்து போடுங்க. இப்ப என்னோட சேனல் நேம் என்னது? அன்பு அஃபிஷியல். ஹேஷ்டேக் அன்பு அஃபிஷியல்னு போட்டுட்டேன்னா, அப்புறமா என்ன பண்ணணும்னா, ஹேஷ்டேக் போட்டு நீங்க எந்த சம்மந்தமான கன்டென்ட் போடுறீங்கன்னு பார்க்கணும். யூடியூப் சம்மந்தமா தான் நான் போடுறேன்னு நெனைப்பேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, யூடியூப்னு போடுகிறேன். அப்புறம் திரும்பி ஒரு ஹேஷ்டேக் போட்டு என்ன போடுறேன்னா, ஹவ் டூ அப்லோட் வீடியோன்னு போடுறேன். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க இங்க இதுல என்னென்னலாம் குடுக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன வீடியோ அப்லோட் பண்றீங்களோ, அதுக்கு சம்மந்தமான கீவேர்ட்ஸ் தான் நீங்க இதுல வந்து குடுக்கணும். எப்படி வீடியோ அப்லோட் செய்வது? தமிழ்ல கூட ரைட் பண்ணலாம். ஒண்ணுமே தப்பு இல்ல. ஓகேங்களா? தங்கிலீஷ்ல பண்ணாதீங்க. தமிழ்ல கூட நீங்க ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூடியூபில் எப்படி பதிவேற்றுவது? வீடியோவை எப்படி பதிவேற்று அந்த மாரி கூட நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்னலாம் வந்து தோணுதோ, அது எல்லாமே நீங்க ஹேஷ்டேக் போடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ஹேஷ்டேக் இல்ல மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஹேஷ்டேக்காச்சும் நீங்க அதுல கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேக் போட்டு உங்க சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கங்க. இல்ல எப்பயாச்சும் உங்களுக்கு அதாவது உங்க சேனல் ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. நம்மளோட சேனல பொறுத்தவரைக்கும் வாழ்க வளமுன்னு சொல்லுவோம் நம்ப. இல்ல அன்பு அஃபிஷியல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாரி நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, எல்லா ஹேஷ்டேக்லயுமே அன்பு அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நான் சேர்த்துருவேங்க. ஓகேங்களா? அதேபோல உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னா, அப்ப எல்லா வீடியோலயுமே ஒரே ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. அதாவது உங்க சேனல் நேம் மட்டும் சொல்றேன் நானு. மத்தபடி நீங்க என்ன கன்டென்ட் போடுறீங்களோ, அதுக்கு ஏத்த மாரி கன்டென்ட்க்கு ஏத்த மாரி ஹேஷ்டேக் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இப்ப கிரிக்கெட்ட பத்தி போட்டுட்டு, அதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா பிரியாணி பத்தி நம்ம ஹேஷ்டேக் வந்து போடக்கூடாது. யூடியூப் என்ன பண்ணும்? ஏன்னா இவன் கிரிக்கெட் வீடியோ போட்டுருக்கான். ஆனா ஹேஷ்டேக் பிரியாணி பத்தி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுவே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயி, இது வேஸ்ட் சேனல் இது. இத நம்ம புரமோஷன் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால சொல்றேன். ஸோ அது மாரி பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ கீவேர்ட்ஸ்க்கு நீ என்ன பண்ணணும்னா, Play Storeல போங்க. Play Storeல போயிட்டு SEO டூல்ஸ் பூஸ்ட்ன்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அந்த ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்க Gmail மூலியமா நீங்க லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இதில 2 ஆப்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஆப்ஷன்ல என்னன்னா, கீவேர்ட் சஜெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இந்த கீவேர்ட் சஜெக்ஷன் எதுக்காக அப்டின்னா, இப்போ நம்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன பண்ணோம், இன் திஸ் வீடியோன்னு சொல்லிட்டு அங்க டைட்டில் எழுதிட்டோமா, கீழ என்ன பண்ணோம், ஹேஷ்டேக் போட்டுட்டோமா, அப்புறமா என்ன பண்றோம், இன் திஸ் வீடியோன்னு போட்டு சாரி கீழ வந்து கீவேர்ட்ஸ்ன்னு போட்டு நம்ம எந்த வீடியோ அப்லோட் பண்றோமோ, அதுக்கு சம்மந்தமான டேகு அதுக்கான அத எழுத்தெல்லாம் அங்க பண்ணணும். ஓகேங்களா? அது நம்ம கையால கூட எழுதலாம். உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க கையால கூட எழுதிக்கலாம். ஆனா கீவேர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 வேர்ட்ஸ் கிட்ட நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க கீவேர்ட் அனலைசிஸ்ல வந்து போனீங்கன்னா, நீங்க எது சம்மந்தமா வீடியோ போடுறீங்களோ, அந்த டைட்டில் நீங்க அதில எழுதிட்டு கீழ சர்ச் குடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கான டைட்டில் எல்லாமே கீழ வருங்க. ஸோ மேல ஸ்கோர் குடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப நீங்க கீழ இருக்கிற அந்த லிங்க் அந்த அந்த எழுத்து பூரா நீங்க காப்பி பண்ணி உங்க YouTubeல போட்டீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு 63% ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீவேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து YouTube தரப்புலருந்து குடுத்துருக்காங்க. அப்போ கீழ வந்து பாருங்க. கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. இதில எல்லா டேக்ஸுமே நீங்க காப்பி பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா, இதில ஹிந்திக்கார சேனல்ல கூட வரலாம். இல்ல வேற ஏதாச்சும் கூட குடுத்துருக்கலாம். அப்ப இதில உங்களுக்கு எதெல்லாம் ஓகேவா இருக்கோ, எதெல்லாம் ஓகேவா இருக்கோ, அத எல்லாத்தையுமே டிக் பண்ணுங்க. பாருங்க அதிலேயும் ஹிந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்கான். அதெல்லாம் காப்பி பண்ணக்கூடாது. எதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருக்கோ, எல்லாம் கரெக்ட்டா இருக்குன்னு பார்த்துட்டு, அத எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டச் பண்ணீங்க அப்படின்னா, அது காப்பி ஆகுங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, காப்பி செலக்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். காப்பி ஆல் குடுக்கக்கூடாது. காப்பி செலக்டட். எதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அது மட்டும் தான் உங்களுக்கு காப்பி ஆகும். அது எல்லாத்தையுமே காப்பி பண்ணிட்டு, நீங்க டைரக்ட்டா எதுக்கு வரணும் அப்படின்னா, அப்படியே இங்க ஒயிட் ஸ்டுடியோ வாங்க. எங்க? குரோம்ல. குரோம்ல நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க அங்க டைப் பண்ண விஷயங்கள் எல்லாமே அங்க இருக்குங்களா? மேல டைட்டில் இருக்கும். கீழ டிஸ்கிரிப்ஷன் இன் திஸ் வீடியோ இருக்கும். ஹேஷ்டேக் போட்டிருக்கும். அடுத்து கீவேர்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் நம்ம போட்டிருக்கோம். அந்த கீவேர்ட்ஸ்ல என்ன பண்ணணும்னா, கீழ வந்து நீங்க காப்பி பண்ணத இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க விஷயமே. ஓகேங்களா? ஸோ, இப்ப எல்லாமே ப்ராப்பரா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போறோம், 2 வேலை மட்டும் தாங்க இருக்கு. என்ன வேலை அப்படின்னா, ஒண்ணு தம்ப்நெயில் செட் பண்ணணும். இன்னொரு டேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணணுங்க. இன்னொரு இதில வந்து பார்த்தீங்கன்னா, டேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணணும். ஸோ, இதில முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்க டேக் வந்து பார்த்தீங்கன்னா, அதில சொல்றீங்களோ, எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு யூடியூப் ஆனது உங்களுடைய வீடியோவ ரெக்கமெண்டேஷன்ல கொண்டு போய் எல்லாரும் இதுலயுமே சேர்க்கும். ஓகேங்களா?
ஸோ ஓகே, இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சா? அடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அப்லோட் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஸோ இத பாருங்க, தம்ப்நெயில் இருக்கா? ஸோ அந்த தம்ப்நெயிலுக்கு கீழ அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்லோட் ஆப்ஷன் மூலமா நீங்க என்ன பண்ணலாம்? உங்களோட கேலரியிலேருந்து நீங்க தம்ப்நெயில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதில அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில அட்டாச் பண்ணா அது தேவையில்லனா கூட நீங்க என்ன பண்ணலாம்? அது ரிமூவ் பண்ணி திரும்பி அட்டாச் கூட பண்ணலாம். இதில ஃபைல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 2 எம்பிக்குள்ள தான் அந்த தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு மேல அந்த தம்ப்நெயில் இருந்துச்சுன்னா, அது சப்போர்ட் ஆகாதுங்க. ஓகேங்களா? ஸோ அத வந்து பார்த்துக்கங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க முடிச்சிட்ட பிறகு லாஸ்ட்டா ஒரு டேக் மட்டும் ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இத மட்டும் பண்ணிட்டா உங்களுக்கு ப்ராப்பரா முடிஞ்சிரும். ஸோ இந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? நான் பண்ண தப்பு என்னன்னு சொல்ட்டு. இந்த வீடியோல நான் பண்ண தப்பு இதுதாங்க. என்னன்னா, டேக் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோக்குமே ஒரே டேக் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருவேன். எஸ்பிஓ ஜாப்ஸு, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேற எதனா கம்பெனி பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேக் போட்டுருவேன். எல்லா வீடியோக்குமே என்னோட பழைய வீடியோ எல்லாமே என்ன பண்ணும்னா, ஒரே ஹேஷ்டேக், ஒரே டிஸ்கிரிப்ஷன், ஒரே இதுதான் இருக்கும். டைட்டில் மட்டும் தான் மாறும். தம்ப்நெயில் மட்டும் தான் அங்க மாறும். மத்தபடி வேற எதுவுமே மாறாதுங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப நான் பண்ண தப்பு இதுதான். ஸோ ஓகேங்களா? அத வந்து நீங்க பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்க சேனல் குரோத் ஆகவே ஆகாது. யூடியூபும் உங்களுடைய வீடியோவ ரெக்கமெண்டேஷன்ல கொண்டு போக மாட்டாங்க. இந்த விஷயத்த நீங்க அதாவது இந்த விஷயத்த நீங்க எல்லாமே ட்ரை பண்ணிட்டு, ஒன் பை ஒன்னா நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் 6 மாசத்துல இத பின்பற்றினீங்கன்னா, கண்டிப்பா உங்க சேனல்ல கண்டிப்பா குரோத் இருக்கும். நியூ சப்ஸ்கிரைபர் நெறைய பேர் வருவாங்க. நியூ வியூஸ் வரும். அதேபோல கன்டென்ட்டுமே கரெக்ட்டா இருக்கணுங்க. கன்டென்ட் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஸோ பார்க்குற அளவுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு ஓகே. அதேமாரி குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஹெச்டி குவாலிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் வந்து பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, இப்ப நான் தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணிட்டேன். இப்ப நான் இந்த வீடியோக்கு என்ன தம்ப்நெயில் பண்றேனோ, அதே தம்ப்நெயில் தான் என்ன பண்றேன், இதில அப்லோட் பண்றேன். அங்க அப்லோட் ஆப்ஷன் வந்து காமிக்கும். அது அப்லோட் ஆகி முடியிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அப்ப இப்ப நம்ம என்னெல்லாம் முடிச்சிருக்கோம், டைட்டில் பண்ணியாச்சு, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இப்ப இன் திஸ் வீடியோ போட்டு அது பண்ணியாச்சு, ஹேஷ்டேக் போட்டாச்சு, கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு, தம்ப்நெயில் ஆட் பண்ணியாச்சு. இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணியாச்சு. இப்ப லாஸ்ட்டா நம்ம ஒண்ணு பண்ண வேண்டியது இருக்கு. என்னன்னா, டேக். திரும்பி ஒரு டேக் ஆட் பண்ண போறோம். கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஷோ மோர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷோ மோர நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, கீழ வாங்க. கீழ வந்துட்ட பிறகு உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நோ இட்ஸ் இஸ் நாட் மீட் கிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷன் நோ குடுத்துங்க. ஏன்னா இந்த வீடியோ குழந்தைங்களுக்கானதா கேட்குறாங்க. இல்லன்னு சொல்லிட்டு போட்டுறோம். ஸோ அப்ப கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, டாக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த டேப் கீழ ஒரு பொட்டி மாரி ஒண்ணு இருக்கும். அந்த பொட்டிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு உங்க சேனல் நேம் போட்டுங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நீங்க எந்த கன்டென்ட் போடுறீங்களோ, அதுக்கு கன்டென்ட்க்கு ஏத்த மாரி அந்த டேக் அதில ஆட் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், யூடியூப் சம்மந்தமா போட்டுருக்கேன். அப்புறம் யூடியூப்ன்னு போடலாம். ஹவ் டூ அப்லோட் வீடியோன்னு போடுவேன். இல்ல வீடியோ அப்லோடுன்னு போடுவேன். இல்ல வந்து அப்லோடு வீடியோன்னு போடுவேன். இந்த மாரி மாத்தி மாத்தி போடணும். ஓகேங்களா? ஸோ டிஃபரெண்ட் போட்டா தான் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இத வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இத பார்த்தீங்கன்னா கேட்ச் பண்ணி, ஸோ அது மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ ஒரு கம்பெனி பத்தி நீங்க ரெகுலரா போட்டே இருக்கீங்க. ஒரு இத பத்தி ஒரு ஃபுல் டீட்டெயிலா நீங்க போறீங்க அப்படின்னா, யாராச்சும் யூடியூப்ல வந்து அங்க சர்ச் பண்ணக்குள்ள, இவங்க கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கு. நீங்க டேக் எல்லாமே கரெக்ட்டா குடுக்கக்குள்ள, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? உங்களுடைய வீடியோ ஃபர்ஸ்ட்ல வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும். அவங்க அத பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்ப யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்றதுனா இதுதான். நீங்க டேக் எவ்வளோ ஆட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாகும். ஸோ இந்த பொட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வார்த்தைய எழுதிட்டு, இந்த கீபோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இங்கிலீஷ்னு ஒரு பெருசா ஒரு பட்டன் இருக்கு இல்லையா? அது பக்கத்துல ஒரு டாட் இருக்கு. அது பக்கத்துல இன்னொரு ஏரோ மாரி ஒண்ணு இருக்கும் பாருங்க. அந்த ஏரோவ நீங்க தொட்டா மட்டும் தான் உங்களுக்கு அந்த அந்த இது செலக்ட் ஆகி இங்க நிக்கும். இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட்னு சொல்லி எதன்னா, இப்ப அந்த இத நான் குடுப்பேன் பாருங்க. அந்த ஏரோ மாரி இருக்கு கீபோர்ட்ல. அத நீங்க குடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது இங்க செட் ஆகும். எல்லா இதுலயுமே எல்லா வேர்ட்லயுமே அந்த கேன்சல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க காமிக்கும். இல்ல அப்டின்னா உங்க வீடியோ அதாவது அந்த எழுத்துல அங்க செட் ஆகலன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு டேக்குமே அங்க ஆட் பண்ணிட்டு, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணீங்க. எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டா இதுதாங்க. கீழ வந்து அந்த வீடியோ லொகேஷன்ல எதுவுமே நீங்க தொடாதீங்க. மத்தபடி எதுவுமே நீங்க டச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட் செட்டிங்ஸ்ல என்ன இருக்குதோ அது அப்படியே இருக்கட்டும். இப்ப ப்ராப்பரா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம முடிச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கு கீழ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த நெக்ஸ்ட் நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, அடுத்த பேஜ்க்கு போகும். ஸோ இப்ப நான் சில விஷயங்கள் மட்டும் இதுல பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க அது ரெக்கார்ட் டேட்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எதுவுமே நீங்க டச் பண்ணக்கூடாது. எதுவுமே டச் பண்ணாம நீங்க என்ன பண்ணணும்னா, அப்படி கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க தொட்ட உடனே என்ன ஆகும்னா, இப்ப இந்த வீடியோஸ ரெக்கார்ட் பண்ணக்குள்ள நான் இந்த அதாவது லேண்ட்ஸ்கேப்ல வச்சு எடுத்தனால கீழ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஷோ ஆகல. அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஆனா உங்களுக்கு கண்டிப்பா ஷோ ஆகும். ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு கீழ வந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் டச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ்க்கு வந்து போகும். அதேபோல இந்த வீடியோல எந்த ஒரு டவுட்டா இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்ஸர் உங்களுக்கு பண்றேன். அதேபோல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருமே நான் உங்களுக்கு டிஸ்ப்ளேல குடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லயுமே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே கேளுங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து டீட்டெயிலா வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க குடுத்த உடனே உங்களுக்கு இப்படி தாங்க வரும். வீடியோ எலமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அங்க வந்து இப்ப ஆட் கார்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஆட் கார்ட்ஸ் தானா என்ன ஆகும்னா, இப்ப நீங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டுருக்கீங்க. அந்த வீடியோவ இந்த வீடியோல நீங்க குடுக்கணும் அப்படின்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க. நான் வந்து கார்டுல குடுத்துருக்கேன். மேல பாருங்க. மேல டச் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? வீடியோ சேனல்லாம். ஸோ அதேபோல உங்களுடைய வீடியோ ஓடக்குள்ளயே மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டு மாரி ஒண்ணு ஐகான் ஒண்ணு பிளிங்க் ஆகும். அந்த ஐகான்ல நீங்க லிங்க் வந்து குடுத்தா இருந்தா குடுத்துக்கலாம். அப்ப அந்த வீடியோ ஓடக்குள்ளே மேல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன வீடியோ செலக்ட் பண்றீங்களோ, அந்த வீடியோவும் மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷோ ஆகும். அப்போ உங்களுடைய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க வந்து,
இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்க்கறதுக்குமே நிறைய யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அது ஒரு ட்ரிக் தான் அது ஓகேங்களா. ஸோ அத பண்ணிட்டு கீழ நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இப்படி தாங்க வரும். ஸோ இதில செக்ஸு, காப்பிரைட்ன்னு ஒண்ணு வரும். ஸோ இப்போ இந்த காப்பிரைட்னா என்னன்னா, நீங்க வந்து படத்துடைய மூவி கிளிப்பு, அவங்களுடைய சாங் ஏதாச்சும் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா, உங்க வீடியோல எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா, இங்கேயே உங்களுக்கு காட்டி குடுத்துரும். நீங்க வீடியோ அப்லோட் பண்ண வேணாம். ஓகேங்களா. அதில டிக் ஆப்ஷன் கிரீன் டிக் வந்துச்சுன்னா, நீங்க வீடியோ அப்லோட் பண்ணலாம். கீழ நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பப்ளிக் இருக்கும். அந்த பப்ளிக்க டச் பண்ணிட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில உங்களுக்கு ஷோ ஆகல. இப்போ நான் திருப்பி உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேங்களா. ஏன்னா வந்து இது லேண்ட்ஸ்கேப் எடுத்தனால உங்களுக்கு அவ்வளோ ஷோ ஆகும். இப்போ நான் திருப்பி உங்களுக்கு காட்டக்குள்ள கண்டிப்பா ஷோ ஆகும். ஓகே. இப்போ பப்ளிக் டச் பண்ணிடணும். பப்ளிக்ல டச் பண்ணிட்டு நீங்க எனக்கு கீழ என்ன பண்ண இருக்குன்னா, பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பாருங்க நான் கீழ காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. ஸோ அங்க பாருங்க பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த பப்ளிஷ் ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வீடியோ அப்லோட் ஆயிடுங்க. இதுதாங்க சக்ஸஸ்ஃபுல்லா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணது சரியான முறைனா, இது இந்த முறை மட்டும் தான். ஸோ நீங்க யூடியூப் சேனல்ல போயிட்டு, அதாவது யூடியூப் ஆப்ல போயிட்டு நீங்க ப்ளஸ் ஐகான் குடுத்து வீடியோ அப்லோட் பண்ணத விட, இதில நீங்க பண்ணா மட்டும் தான் உங்களோட யூடியூப் சேனல் வந்து குரோத் ஆகும். நெறைய பேர் பண்ண தப்பு இதுதான். நான் பண்ண தப்பு இதுதான். இந்த தப்ப யாருமே பண்ணக்கூடாது. ஏன்னா யூடியூபர்ஸ் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டுருக்கோம். அந்த வீடியோவோட கன்டென்ட் வேஸ்ட் ஆகவே கூடாதுங்க. அதனால தான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்றது ஈஸி. ஆனா, அதில வீடியோ அப்லோட் பண்றதும் ஈஸி. ஆனா, கரெக்ட்டான சரியான முறையில பண்ணி எப்படி ஆடியன்ஸ கவர் பண்ண சொல்லி இந்த வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, நீங்க இதே போல நீங்க வீடியோ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, 100% நீங்க சக்சஸ் ஆவீங்க. இதுக்கு நான் கேரண்டி உங்களுக்கு தரேங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ அடுத்தடுத்த நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இன்னும் நெறைய டிஃபரண்டான வீடியோ உங்களுக்கு நான் மேக் பண்ணி நான் போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க் யூ சொன்னங்க. பாய்.